மாற்றுவீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நேரத்தில் வருகின்ற அனைவருக்கும் பொறுப்பாக தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கருணாநிதி முதலமைச்சர், அது பிறகு யாரு ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கும்போது இப்போ என்ன கேடு, உதயநிதி துணை முதலமைச்சராக என்ன அவசியம்? அங்கே அதே போல தூத்துக்குடி எடுத்துவோங்க, தூத்துக்குடியில் என்ன பெரியசாமி இருந்த வரைக்கும் பெரியசாமி, அது பிறகு யாரு அவ பொண்ணு கீதாஜி வேற நாதி அத்துக்குறிச்சியில் திமுகவில், அதுக்கடுத்து அவங்க தம்பி மேயர். இதுதான் குடும்ப அரசு. தலைமை எப்படியோ அப்படியே தொண்டனும் அப்படித்தான். அதான் திமுகவுடைய வரலாறு. அண்ணா திமுகவுடைய வரலாறு தொண்டனும் தலைமை தாங்க முடியும் என்ற வரலாறு உண்டென்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் தான் ஒரு விவசாயி ஏழை பங்காளன் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்த காலத்தினால் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மக்களின் நாடி துடிப்பை அறிந்து ஏழை எளிய மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை புரட்சித் தலைவர் வழியிலே புரட்சி அம்மாவின் வழியிலே தந்தவர் அண்ணன் எடப்பாடியார். அவருடைய ஆணையின்படி இன்றைக்கு தமிழகமெங்கும் மே தின கூட்டம், தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்ற தகுதியும் அந்த அருகதையும் இருக்கின்ற ஒரே கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். ஏனென்றால் தொழிலாளர்களை நம்பி சாதாரண அடிமட்டத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களை நம்பி ஆரம்பித்த ஒரு கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நேரத்தில் அவர் யாரை நம்பி கட்சி ஆரம்பித்தார் என்று சொன்னால் ஏழை பங்காளனாக இருந்த புரட்சித் தலைவர் ஏழை எளிய மக்களை நம்பி அன்றாடம் உழைக்கின்ற மக்களை நம்பி ஆரம்பித்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் உழைக்கின்ற மக்களுக்கு மே தின தொழிலாளர்களை மே தினத்தை தொழிலாளர் தினமாக கொண்டாடுகின்ற அருகதையும் யோகியதையும் உள்ள கட்சி அதிமுக மட்டும்தான். அதனால தான் இன்றைக்கு தமிழகமெங்கும் கொண்டாடி வருகின்ற வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக அவரும் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலர், பேருக்கு அண்ணா தொழிற்சங்கத்தில் மாவட்ட செயலராக இல்லை. இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வேணுமோ நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த நேரத்தில் எங்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த நேரத்தில் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, காவல் கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, யாரிடம் அதிகாரிகளிடம் சொல்ல வேண்டும், அந்த பகுதிக்கு செய்ய வேண்டும் என்ற அக்கறை உள்ள ஒரு நபர் உண்டு என்று சொன்னால் அது உங்களுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலர் என்ஜி ராஜேந்திரன் தலைமை தாங்குகின்ற அன்பு தம்பி என்ஜி ராஜேந்திரன் அவர்களே. அதே போல் இந்த பகுதியில் கழகத்தை கட்டி காத்து வருகின்ற எதிர்காலத்தில் ஓட்டப்பிடாரத்தில் இரட்டையிலே தான் வெற்றி பெறும். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் தான் வெற்றி பெறுவார் என்ற நிலையில் இன்றைக்கு தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி வருகின்ற தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய கலைச்சார் அன்பு சகோதரர் ஜவஹர் அவர்களே. இந்த பகுதியில் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே 5 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் அம்மாவின் காலத்தில் ஒன்றிய பெருந்தலைவராக மக்கள் பணியாற்றி இன்றைக்கு கழக பணியாற்றி வருகின்ற தூத்துக்குடி மேற்கு ஒன்றிய கலைச்சார். அதே போல தான் இன்றைக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது நான் ஆணை ஆக்கிடுவேன், பூனை ஆக்கிடுவேன், கங்கையை பம்பையை கேரளாவிலேருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம், கங்கை காவேரி இணைச்சிடுவோம். அவன் சொல்லாத தேர்தல் வாக்குறுதி இல்லை. ஏன் நடைமுறையில் உங்களுக்கு என்ன சொன்னான் நீங்கள் நல்லா இப்போ சிந்திச்சு பார்க்கணும். உடனே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து, முதல் தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு 4 வருஷம் முடிச்சாச்சு. 4 வருஷம் முடிச்சு சட்டமன்றத்தில் திரும்பி அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரோம். இப்போ தீர்மானம் கொண்டு வருவதுக்காக தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறது? அம்மா சொன்னாங்களே தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க? 2011 அண்ணன் சொன்னாங்க, மே மாதம் 5ஆம் தேதி எனக்கு சரியாக நினைவு இருக்கிறது. இங்கே கோல்பட்டியில் தூத்துக்குடியில் அண்ணா நகர் பொதுக்கூட்டத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வருகின்றார்கள். அன்றைக்கு இதே போல் எதிர்கட்சியாக தான் இருந்தோம். எதிர்கட்சியாக இருந்து தேர்தலை சந்தித்த நேரம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த நேரத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தேர்தலை சந்தித்தோம். அம்மா அவர்கள் வரலாற்று சிறப்பு வெற்றியை பெற்று 203 தொகுதிகளை வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தோடு அம்மா அவர்களை முதலமைச்சராக நீங்கள் கோட்டைக்கு அனுப்பினீர்கள். நீங்கள் கோட்டைக்கு அனுப்பணும்னு அம்மா என்ன செஞ்சாங்க? நீங்கள் இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்க்கணும். 2011 தேர்தல் வாக்குறுதியில் அம்மா சொன்னாங்க 20 கிலோ விலை இல்லாமல் அரிசி தருவேன் என்று சொன்னார்கள். கொடுத்தார்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், 20 கிலோ அரிசி கொடுத்தாங்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்க. ரேஷன் கடைக்கு வெறும் பையும் ரேஷன் கார்டு கொண்டு போனால் போதும், ஒரு பைசா கூட பாக்கெட்டில் வேண்டாம். இல்லாமல் 20 கிலோ அரிசி இந்த அளவுக்கு வழங்கப்படுது என்று சொன்னால் அம்மா அவருக்கு இதில் தகுதி உள்ள பெண்கள் யாரும் தனியாக உட்காரு, தகுதி இல்லாத பெண்கள் கேட்டு உட்காருலாம் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? கையில் எது கிடைக்கும் அதை வச்சு அடிப்பீங்க. ஆனால் இப்போ அடிக்காமல் இருக்கீங்க. எதுக்காக அடிக்காமல் இருக்குன்னு தெரியல. ஏன்னா பெண்கள்லாம் எல்லாம் ஒன்று தானே. அம்மா அப்படி சொன்னாங்களே 20 கிலோ அரிசி தகுதி உள்ள பெண்களுக்காக கொடுத்தாங்க. ரேஷன் கார்டு யார் வச்சுருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு. அதே போல் அடுத்த தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க விலையில்லா மிக்சி பேன் கிரைண்டர் கொடுப்பேன்னு சொன்னார்கள்.
ஒவ்வொரு வீடு கதவை தட்டி 2.25 கோடி ரேஷன் அட்டை உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் தேடி கொடுத்த மகத்தான மக்கள் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. ஆமா, நல்லது பேசிடுவோம், கரெக்ட். ஆக இப்படி அதுக்கு மட்டும் இல்லை, பசுமை வீடு கட்டி தருவோம். நாங்கள் கிராமத்தில் கட்டி கொடுத்தாங்க. விலை இல்லாமல் வெள்ளாடுகள் கிராமப்புறத்தில் வாழ்கின்ற உங்களை போல தாய்மார்கள்லாம் படிக்கலைன்னா அவள் கல்வி தகுதி இல்லாமல் யாரையும் வேலைக்கு போக முடியாது. அடுத்தவங்களை கையை எதிர்பார்க்காமல் தானாக வாழணும், சுயமாக வாழணும்னு சொல்லி விலை இல்லாமல் வெள்ளாடுகள் கறவை பசுகள் கொடுப்பான்னாங்க, கொடுத்தாங்க. தாலிக்கு தங்க திட்டமும் 25,000 உதவித்தொகை, அதே பட்டதாரி பெண்கள்னு 50,000 தருவோம்னாங்க. இன்றைக்கி தாலிக்கு தங்க என்ன விலைமா? இன்றைக்கி என்ன விலை? ஒரு பவுன் 75,000 ரூபா ஆச்சு. அது தாலியாக செய்யணும்னா இன்னொரு 10,000 ரூபா வேணும். 80,000 ரூபா 80,000 தாண்டிடுச்சு. ஆனால் அம்மா சொன்னாங்க, தாலி சொன்னோம், அப்புறம் தங்க விலை நிறையா இருக்குன்னு கொடுக்காம போட்டாங்களே உங்களை மாதிரி. அம்மா இருந்தவரை 5 ஆண்டுகளும் கொடுத்து, அம்மாவுக்கு பிறகு 4 ஆண்டுகள் நல்லாட்சி நடத்திய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் தாலிக்கு தங்கமும் பெண்களுக்கு 25,000, பட்டதாரி பெண்கள் 50,000 கொடுத்து ஆட்சி அம்மாவின் ஆட்சி. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த 50,000 நாங்கள் 60,000 ஆக்குவோம். நாங்கள் அதுக்கு மந்திரி யார் தெரியுமா? நம்ம ஒரு மந்திரி அக்கா தான். யார்? இந்த சின்ன அக்கா, சமூகத்துறை அமைச்சர் கீதாஜி அண்ணனுக்கு தான் தெரியும். போயிட்டாரா? ரைட்டு. ஏன்னா அவர் பேசும்போது போய் அதோட நாங்கள் திருமணத்துக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொடுத்து ஒழுக்கமாக கொடுத்தீங்களான்னு எடப்பாடியார் கேட்டார். ஏன்னா அவர் உங்களை போல நம்மளை போல ஒரு கிராமத்தில், சேலம் மாவட்டத்தில் சிலுவம்பாளையம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் விவசாயத்தை தொழிலாக கொண்டு வாழ்ந்து கொண்டு வருவோம். அவர் கேட்டார். ஒன்று என்ன சொன்னாங்க, அந்த மந்திரி எழுதி நாங்கள் 56 நாள் கொடுத்துருக்கோம். எப்படி வருஷத்துக்கு 10 நாள் கொடுத்தாங்கன்னா 56 நாள் கொடுத்ததை பெருமையாக சொல்கிறார் இப்படி விட்டு அமைச்சர். ஆக இப்படி மக்களை சொல்லி ஏமாற்றி தேர்தல் வாக்குகள் நான் 4-5 தான் சொல்லியிருக்கேன். வந்த உடனே கல்வி கடன் தள்ளுபடி நீங்கள் நினச்சிங்க, ஏப்பா இவங்க வந்தால் கல்வி கடன் நம்ம பெற்றோர் பிள்ளைகளில் வாங்கின கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அது எப்படி தள்ளுபடி பண்ண முடியும்? பேங்க்கு போகிறோம், பேங்கில் கடன் வாங்கினா பேங்க் மத்திய அரசு கவர்மெண்ட்டு. இவங்க என்ன மத்திய அரசுக்கு பிரதமராக போகிறார் ஸ்டாலின்? முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குது? முதலமைச்சருக்கு அப்படி என்ன முடியாது? அதிகாரத்தில் முடியாது. தெரிஞ்சு மக்களை ஏமாத்துறாங்க. அதில் ஏமாந்து போய் கொஞ்சம் பேர் ஓட்ட போட்டீங்க. வேறு 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணணுன்னா 5 பவுனுக்கு நமக்கு பவுனும் ஆச்சு, பணமும் ஆச்சுன்னு ஆசைப்பட்டதான் மிச்சம். அதுக்கு பிறகு நீங்கள் போய் பேங்கிலெல்லாம் கடை இருக்கிற நகை நட்டெல்லாம் வச்சாங்க. ஏப்பா ஸ்டாலின் வந்துடுவார், உங்களுக்கு வந்தால் நமக்கு நகையும் மிச்சம் பணமும் மிச்சம். நீங்கள் இன்றைக்கி உள்ளதும் போச்சு, உள்ள கண்ணு இருக்கிறதையும் இழந்துட்டு கடங்காரமாக உட்காந்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் தாய்மார்களை கடங்கார தாய்மார்களை ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸ்டாலினுடைய விடியாச்சு. இப்படி எண்ணற்ற இன்னும் தேர்தல் வாக்குறுதி எவ்வளோ சொல்லிட்டே போகலாம். 300 நாள், இந்த 100 நாள் 150 நாள் ஆக்கி 400 ரூபா 350 ரூபாய்க்கு மேலே சம்பளம் தரேன்னாங்க. இன்றைக்கி யாருக்காவது வந்திருக்காமா? 15,000 20,000 உங்களுக்கு பாக்கி இருக்கு. பாக்கி உண்டா இல்லையா? வேலை பார்த்ததுக்கு பாக்கி வரவாட்டுக்கா இல்லையா? இது கிராம பஞ்சாயத்து தானே. நீங்கள் வேலை பார்த்ததுக்கு சம்பளத்தை பாக்கி வச்ச இந்தியாவிலே ஒரே ஆட்சின்னு சொன்னால் இந்த கேடுகட்ட ஆட்சி, இந்த விடிய ஆட்சி திமுக ஆட்சி தான். இன்றைக்கி அதையும் கேட்டு பார்த்துட்டேன். ஏமாண்ணா மத்திய அரசு கொடுக்கலன்னு, மத்திய அரசு கொடுப்பேன்னு சொல்லி நம்பியா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு ஆட்சி, அந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா, மத்திய அரசுக்கு இருக்கா? அந்த மாநிலத்தில் வாழ்கின்ற மக்களுடைய உரிமைகளை காக்கணும். சரி, இதெல்லாம் கேடு கட்டு போகுது. இவ்வளோதான் தேர்தல் வாக்குறுதி கூட செய்யலை. தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியாவது நல்லாட்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சோர போச்சு. குட்டிச்சோர போச்சுன்னா இன்றைக்கி நாட்டில் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, வயசு வித்தியாசம் இல்லாமல் சாதாரண சின்ன குழந்தைகளை பூரா பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்ப முடியல. சின்ன குழந்தைகளிலிருந்து சின்ன சிறுமிகள் முதல் பாட்டிகள் வரை இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை செய்த கேடுகிட்ட கேவலமான ஆட்சி. இன்றைக்கி தனியாக யாரும் வீட்டில் இருக்க முடியல. நான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி நம்ம படிக்க வைக்க அடுத்து கல்லூரி கிழமைக்கு அனுப்புனா வெளியூர் அனுப்புகிறோம். அங்கே போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு அந்த கொடுமையை பார்த்தீங்கன்னா, சாதாரண இந்த பெட்டி கடையில் ரோட்டில் வச்சு பிரியாணி கடை போட்டிருக்கவன் உள்ளே போய் அந்த பொண்ணை அரட்டி மிரட்டி உருட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணி கடைசியில் பார்த்தா அவன் திமுகக்காரன் அவளை துணிச்சலாக போய் அங்கே போய் பெண்ணை மிரட்டி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அந்த பொண்ணு ஒரு பையனும் பேசிகிட்டு இருக்கிறத ஃபோட்டோ எடுத்தான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், இங்கே பிரின்ஸிபால்கிட்ட சொல்லி காலேஜ் விட்டு நீக்கிடுவேன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி, நான் மட்டும் இல்லை இன்னொரு சார் வருவார், அவர் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ போகணுன்னொன்னே யார் இந்த சார்னு நாங்கள் கேட்டோம். இன்றைக்கி வரைக்கும் இந்த ஆட்சியில் சொல்லவே இல்லை. அதான் எடப்பாடியார் தான் சொன்னார், ஆட்சி மாறும் காட்சி மாறும், நாங்கள் வந்த பிறகு அந்த யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிப்போம்.
ஏன்னா அந்த யார் அந்த சார் அந்த திமுகக்குள்ளே இருக்காங்க, அது அமைச்சரா இல்லை ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்காங்கிறது நாட்டு மக்களுக்கு தான் வெளிச்சம். நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும்போது காட்டுவோம்னு சொல்லியிருக்கேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு கேடு ஆட்சி. அது மட்டும் இல்லை, கஞ்சா. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் எடப்பாடியாரெலாம் முதலமைச்சர் இருந்தார், அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. பெண்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துச்சா? எங்கேயாவது நடந்துச்சாமா? எங்கேயாவது பள்ளிக்கூடத்தில் போக்சோ சட்டம் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் மாணவிகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களை பாலியல் வன்கொடுமை பண்ணுற கொடூரம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துச்சா? இல்லை. அதனால் ஏன் இல்லை? தமிழ்நாட்டில் அம்மா சட்டம் ஒழுங்கை சட்டம் ஒழுங்கை கட்டி காத்து மிக கெட்டிக்காரத்தனமான முதலமைச்சராக, ஆண்மை உள்ள முதலமைச்சராக நான் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ உள்ள முதலமைச்சருக்கு ஆண்மை இருக்கா இல்லைன்னு எனக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா எங்கள் அம்மாவை சொல்லும்போது ஆண்மை உள்ள முதலமைச்சராக, தெம்புமிக்க முதலமைச்சராக, திறமை உள்ள முதலமைச்சராக வாழ்ந்து காட்டி ஒரே ஒப்பற்ற தலைவி, மகத்தான மக்கள் தலைவி, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு. அம்மாவுக்கு ஆட்சி பொறுப்பு வந்தோடனே தமிழ்நாட்டில் உள்ள ரவுடிகள்லாம் நாட்டை விட்டு ஓடினாங்களே. எங்கே ஓடினாங்க? 2010 வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் தலைநகரில் உள்ள அத்தனை ரவுடிகள் ஆந்திரா பார்த்து ஓடினாங்களே. இப்போ வெளிநாட்டில் உள்ள ரவுடிகள்லாம் இங்கே வந்துட்டானே. அன்னைக்கு பெரிய கெட்டிக்காரத்தனமாக காவல்துறை மானிய கோரிக்கையில் முதலமைச்சர் பேசுறாரு. இங்கே வந்து செயின் பிடிச்சவங்கள ஏர்போர்ட்டை தாண்டி ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டுக்கு ஏறக்கும்னால பிடிச்சிட்டோம். எங்கே பிடிச்சது ரைட்டு? எங்கேருந்து வந்தாங்க? ஃப்ளைட்டில் இருந்து அடுத்த மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு போனால் தான் நம்ம ஈஸியாக செயின் பறிக்க முடியும், களவாங்க முடியும்னு சொல்லி துணிச்சலோட ஃப்ளைட்டில் வந்து இங்கே களவாங்கிறதுக்கு வராங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது. வேறு மாநிலம் ஆந்திராவுக்கு போனாங்களா, கேரளாவுக்கு போனாங்களா, மற்ற மகாராஷ்டிரா போனாங்களா? இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி களவாங்கிறதுக்கு செயினை பறிக்கிறதுக்கு எங்கே வரான்? தமிழ்நாட்டுக்கு வரான். அப்போ ஏன் காரணம்? இங்கே அவ்வளோ தூரம் நமக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சவராருக்கு நம்ம கேட்க ஆகலன்னு தப்பி ஒரு 5 நிமிஷம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருக்கும். எங்கே போய் பிடிக்க? நீ பிடிச்சதை ஒரு சாதனையாக பேசுகிறாங்க. குற்றம் நடக்காமல் தடுக்கிறது ஒரு ஆட்சிக்கு அதிகாரமா? குற்றம் நடந்த பிறகு பிடிச்சதான் ஆகணும். ஆனால் குற்றங்களோட எண்ணிக்கை கூடுதா இல்லையா? இன்னைக்கு காவல்துறை மாநிலத்தில் அதே ஒரு சாதனையாக பேசுகிறார். குற்றம் கூடுதல் இல்லையா? நாங்கள் குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிச்சு என்ன செய்ய? ஒருத்தர் கொலை நடந்த பிறகு கொலையாளி பிடிச்சி என்ன செய்ய? போன உயிர் திரும்ப வருமாம்மா? இன்றைக்கி இந்த முறப்பநாடு வெய்ய வருந்தார். இந்த பக்கத்து ஊர் தான், ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்து ஊரில் சேர்மன் சூசப்பாண்டியா வரும். அங்கே உள்ள ஒரு விஏஓ காலையில் எழுந்திரிச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை சொல்லிவிட்டு எங்கே போகிறாரு? வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாரு. அவர் அலுவலகத்தில் போய் வேலை பார்க்கும்போது முறைகேடாக மணல் கடத்துறாங்கன்னு அவர் தகவல் சொல்லி அந்த மணல் கடத்தலை தடுக்கிறதுக்காக தகவல் சொன்னதுக்காக பட்டப்பகலில் அவர் ஆஃபீஸில் அவர் அலுவலகத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். எங்கள் நம்ம மாவட்டத்தில் நடந்த சம்பவம். இப்போ எங்கள் அப்போ சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி காலம்புறமாக வச்சு இப்போ பேசுகிறிய. இப்போ சாத்தாங்குளத்தில் என்ன நடந்துச்சு? சாத்தாங்குளத்தில் விக்ராந்த்னு ஒரு காவலர், போலீஸ்காரர் டிஎஸ்பி ஆஃபீஸில் போலீஸ்காரராக காவலராக இருக்கார். அவங்க அம்மா பேர் வசந்தா. அந்த அம்மா பாருங்க, வீட்டில் போலீஸ்காரர் அவங்க அம்மானா கொஞ்சம் அம்மா வீட்டில் இருக்கவங்களுக்கு தனியாக வீட்டில் பட்டப்போ இல்லை அந்த அம்மா இருக்குது. எங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? இந்த தீர்மானத்தில் ஆளுகின்ற கட்சி அதிமுக மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, ஆளுங்கட்சி அதிமுகன்னு சொல்லி அவர் வாயாலே வாக்குமூலம் கொடுத்த ஒரே முதலமைச்சர், எதிர்கட்சியை பார்த்து சொன்ன ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே ஸ்டாலின். நடந்துச்சா இல்லையா? நீங்கள் கூட டிவியில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா இல்லையாம்மா? பார்த்தீங்க பார்க்கலையா? செல்லுலேயே வச்சுருக்காரு. எங்களை பார்த்து நாங்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் உட்காந்துருக்காரு, முன்னாள் அமைச்சர்கள் நாங்கள் உட்காந்துருக்கோம், சட்டமன்ற உறுப்பினர். எங்களை பார்த்து ஆளுங்கட்சி அதிமுக மட்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலங்க. அப்போ என்னாச்சு? புத்தி பேதலிச்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் உள்ள நிலைமை தான். அது மட்டும் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டெல்லியில் நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோன்றிருக்காரு. நிச்சயமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். யார்கிட்ட இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இருந்து நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகியாச்சு. உங்கள் சீனு கதை முடிய போகின்ற நேரம் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். இப்போ நான் அதெல்லாம் சொன்னது விளையாட்டுக்காக சொல்ல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு ஏன் ஓட்டு போடணும்? உங்களுக்கு ஒருத்தர் ஏமாற்றி ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு வைங்க, உங்களுக்கு நீங்கள் நடப்புலேயே ஊரில் இருக்கீங்க, யாராவது சொல்லி உங்களுக்கு நான் இது செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன், அதை நம்பி அவங்களோட இருப்பீங்க. சரி, அவங்களுக்கு ஒரு வாழ்வு வந்த பிறகு அந்த சொன்னதை செய்யாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? சரி நம்மளை ஏமாற்றிட்டான், வரட்டும், நமக்கு ஒரு காலம் வரும், வரும்போது பார்ப்போம். நீங்கள் பழுதிப்பில்லை இல்லையா? நம்ம பதில் காட்டுவோமா இல்லையா? அதுக்கு பதிலுக்கு பதில் பழுதி இருக்கக்கூடிய காலம் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலை முடிக்கல உங்களை ஆண்டவ கூட காப்பாற்ற முடியாது. இந்த தேர்தலை மட்டும் நீங்க முடிச்சுக்கல உங்களை ஆண்டவ கூட காப்பாற்ற முடியாது. இந்த தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை தான். என்ன நல்லது நடந்திருக்குன்னு திரும்பி உங்க ஆட்சிக்கு வரணும். இவங்களுக்கு யாரும் ஓட்டு போடணும்? தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துனாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சு வர போச்சு. விலைவாசி 40% உயர்ந்து போச்சு.
இன்னும் சொல்லணும் பால் விலையை குழந்தைகள் குடிக்கின்ற பாலை கூட 4 தடவை ஏற்றிட்டாங்க. மின் கட்டணத்தை 5 முறை ஏற்றிட்டாங்க. சொத்து வரி ஏற்றியாச்சு, பஸ் கட்டணத்தை ஏற்றியாச்சு. பேருக்கு ஓசி பஸ் 4 முறை அது ஓடுது. காலையில் ஒன்று ஆடிக்கு ஒரு இடம், அம்மாசுக்கு ஒரு இடம், காலையில் போனால் சாயங்காலம், அவ்வளோதான். அதை கூட கேவலமாக ஸ்டாலின் பஸ்ஸுங்க சொல்கிறத மக்கள் சொல்கிறாங்களா, அவரே பெருமையாக சொல்கிறார். இந்த பஸ்ஸை பார்த்து விடியல் பயணம்னு சொல்லி இவ்வளோ பேர் வச்சு ஸ்டாலின் பஸ்ஸுங்க. பஸ்ஸையே ஸ்டாலின் பஸ் சொல்லி இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை பூரா வீட்டுக்கு கொண்டு போயிடும் அம்மாவுங்க. ஏன்னா அப்படி ஆள்கள் இவங்க திமுக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கொலை கொள்ளைக்கிறது ரொம்ப மோசமாக. இந்த அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு. நான் சொன்னேன்ல, ஆசிரியர்களை பள்ளிக்கூடத்தில் விட்டுறான், வழக்கறிஞர்களை கோர்ட்டில் கொண்டு விட்டுறாங்க. ஒரு உயிரை காக்கக்கூடிய நம்ம உயிருக்கு பாதுகாப்புன்னா எங்கே, உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா எங்கே போவோம்? ஆஸ்பத்திரிக்கு போவோம். அந்த மருத்துவர்களை டாக்டரை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஐயா நீ கடவுள் மாதிரி எங்கள் உயிரை காப்பாற்றுவோம். அப்படி உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்களையே சென்னை தலைநகரில் ஓரஞ்சாரம் உள்ள காட்டுக்குள்ள உள்ள ஊரில் இல்லை, தலைநகர் சென்னையில் மையப்பகுதியில் உள்ள கிண்டியில் உள்ள மருத்துவமனையில் போய் உயிரை காக்கக்கூடிய ஒரு டாக்டரே ஒருத்தன் கத்தியால் குத்துறான். அப்போ மருத்துவர்களுக்கு மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை. காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. காவல்துறை குடும்பம் அவங்க வீட்டுக்குள்ளேயே பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மாணவன் ஆசிரியர் கத்தியால் குத்துறான். இப்போ நடந்த சம்பவம் திருநெல்வேலியில் 1 மாதம் தானே ஆச்சு, 20 நாள் ஆச்சு. 2 பையங்களுக்குள்ளே அருவாளை கொண்டு வெட்டுறான். படிக்கிற காலத்தில் அருவா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போன கலாச்சாரம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துச்சா? 15 வயசு பையனை வெட்டுறான். அதை தடுத்தா ஆசிரியரை விட்டுறான். இதுதான் இந்த ஆட்சியோட லட்சணம். அது மட்டும் இல்லை, இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். நாளும் பொழுதும் விடிஞ்சா மகள். இன்னும் அரசியல் தலைவர் ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர், ஒரு பெரிய கட்சியோட தலைவர் இந்தியாவில் உள்ள. நம்ம ஊரில் அந்த சின்ன கட்சியாக இருக்கலாம், பிஎஸ்பின்ட்டு ஒரு கட்சி, மாயாவதி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கட்சியோட தலைவர் பட்ட பகலில் சென்னை தலைநகரில் ஓட விட்டு வெட்டுறாங்க. இங்கே திருநெல்வேலியில் ஜெயக்குமார்னு ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வெட்டி எரிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க இந்த ஆட்சி இப்படிப்பட்ட அவலமான ஆட்சி. இது போக உங்களுக்கு எந்த நாட்டில் மக்களுக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போன்ற அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. எடப்பாடியார் என்ன செஞ்சார்? அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி 4 நாள் போகுமா 40 நாள் போகுமா? ஒருத்தர் ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் பிடிக்காங்க. 2600 கோடி ரூபா போதைப்பொருள் கடத்துறது பிடிக்காங்க. அந்த போதைப்பொருள் கடத்தும் போது பிடிக்கப்பட்ட ஜாபர் சாதிக்காருன்னா திமுக பொறுப்பில் இருக்காரு. அதுக்கடுத்து கிராயின் ஒருத்தர் கடத்துல 4000 கோடியில், அவன் பார்த்தா திமுக பொறுப்பில் இருக்கான். அப்போ திமுககாரர்கள் அவங்க ஆட்சியில் இருந்து அந்த சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது அவங்கள தடுக்கலைன்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே வரும்? இந்த பணம் புறம் போகுது. இன்றைக்கி பாருங்கள், பெரிய கேவலம். 2 அமைச்சர்கள் நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு சட்டமன்றம் நடக்கும்போது, சட்டமன்றத்துக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை, இப்போ நாங்கள் செவ்வாய்க்கிழமை சட்டசபை முடிச்சு அங்கே ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் எப்படி மக்களை காப்பாற்றுவீங்க? சொல்கிறது அதான் இதை சொல்கிறேன். உங்கள் அமைச்சர்களே உங்களால் காப்பாற்ற முடியல. கோர்ட்டு கெடு விதிக்கு திங்கக்கிழமை தான் உனக்கு கெடு, உனக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா அன்னு கேட்ட உடனே வேறு வழி இல்லாமல் யாராவது ஜாமீனில் வந்தவனுக்கு போய் அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா? அப்போ மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க? நம்ம என்ன செஞ்சாலும் சரிதான்னு சொல்லி ஒரு ஆணவத்தோடு ஆட்சி செஞ்சவங்களுக்கு அடிச்சு சுப்ரீம் கோர்ட் அடித்தது தலையில். திங்கக்கிழமை தான் உனக்கு கெடு, திங்கக்கிழமைக்குள்ளே ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமானோன்னு திங்கக்கிழமை அந்த மந்திரி விலக்கியாச்சு, ராஜினாமா பண்ணியாச்சு. இன்னொரு மந்திரி அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது, சீனாதான சொன்னார் பெண்களை பற்றி, சைவமா வைணவமான்ட்டு அதுக்கு அர்த்தமே வேறு. அவர் சொன்ன அர்த்தம், அந்த அர்த்தத்தில் நம்ம வாயால் பேச முடியாது, நீங்களும் காதால் கேட்கக்கூடாது. அவ்வளோ கேவலமாக பெண்களை பேசுகிற ஒரு மந்திரி, அவனையும் உடனே நீக்கினியா? இந்த களிமுத்து நம்ம கனிமொழி அக்கா பெண்களுக்கு எங்கே பாதிச்சாலும் முன்னால் அப்படி ஓங்கி உப்பாரி விட்டு ஓல முட்டியா இப்போ தான் கேட்டீங்களா நீங்கள்? இப்போ அவருக்கு கட்சி பதவி மட்டும் எடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு. அவர் கட்சி பதவியில் ஆட்சியிலேருந்து அவர் எடுக்கலைன்னா இது நல்ல உதாரணமாக இருக்காது, நாங்கள் அரசியலில் தலையிட வேண்டியிருக்குன்னு சொன்ன பிறகு அவர் எடுத்தாச்சு. ஆக செவ்வாய்க்கிழமை 1.5 மாதமாக நடக்கின்ற சட்டசபை செவ்வாய்க்கிழமை முடியுது. அந்த ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சி இவங்களால அந்த அமைச்சர்களே காப்பாற்ற முடியல. நீங்கள் எங்கே போய் நாட்டு மக்களை காப்பாற்ற போறீங்க? இன்னும் அமைச்சர்கள் வரிசையில் பட்டியலில் வந்துடுச்சு, கோர்ட்டில் எல்லாம் நம்ம ஊர் அமைச்சர்களும் வந்துட்டாங்க. அதில் எல்லாருக்கும் இந்த கேஸ் விட்டு போன கேஸெல்லாம் போய் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. தோண்டி எடுக்கிற நேரத்தில் பாதிக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் நிச்சயமாக சிறை செல்வார்கள். இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் இங்கே உள்ள அமைச்சர்கள், திமுக அமைச்சரவையில் உள்ள ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் பாதி பேர் புழல் சிறையில் இருப்பார்கள். நிச்சயமாக
கேபினெட் கூட்டத்தை மந்திரி சபை கூட்டத்தை கூட்டணும்னா இவங்க போய் புலன்சர்களில் போய் கூட்டணும். அந்த அளவுக்கு கேவலமான நிலைமை. இதெல்லாம் பார்த்து மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இதில் வேறு வக்கணையில் 234 தொகுதி நாங்கள் தான். நீங்கள் தாளில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. 2011 ஒரு ஆட்சி மாற்றம் எப்படி வந்ததோ அதே போல் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமாக இன்றைக்கி இந்த கூட்டணி ஒரு கூட்டணி சேர்ந்தாச்சு. எதோ வேண்டாமோ திரும்ப சேருவோம். இது அரசியலில் சகஜம். தேர்தலுக்கு ஏன்னா இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சி வீழ்த்தணும்னா யார் கூட சேர்ந்து ஆகணும். ஏன்னா மக்களுக்கு நல்லாட்சி செய்யணும். எங்களுக்கு ஆட்சி நான் சொன்ன போல் ஆட்சி அதிகாரம் பெருசு இல்லை. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் பணி. இப்போ எதிர்கட்சியில் என்ன குறைச்சி இன்றைக்கி எடப்பாடியார் சட்டமன்றத்தில் சிங்கமாக கட்சிக்கார அவருக்கு பதில் சொல்ல முடியுது. அவங்களால 2 மணி நேரம் பேசினாரு. என்ன பதில் சொல்ல முடியல, நிற்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது கோரிக்கையாக கேட்டிருக்கேன். மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இங்கே உள்ள மாவட்ட நிர்வாகத்தில் அந்த கோரிக்கை கொண்டு செல்லப்படும். 1 மாதம் அவகாசம் கொடுப்போம். மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் உண்டு. அதுக்கு பிறகு நிற்கலைன்னா ஜூன் மாதம் இங்கே பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி சாலை மறியல் போராட்டத்தை நடத்தியாவது உங்களுக்கு அந்த போக்குவரத்து வசதியை இங்கே இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி எல்லா பஸ்ஸும் உள்ளே வந்துட்டு போகிற பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக செய்யும் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு தெரிவித்து அனைவருக்கும் மீண்டும் மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி